வேதத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 31, 32, 33 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு என்ன தேவை, வேண்டியது என்ன என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்க தோணும் அப்படின்னா, அதான் தெரியும்ல, தர வேண்டியதானே அப்படின்னு தோணும். ஆனா அவர் தராம பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறார் அப்படியும் நமக்கு தோணும். ஆமென். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க. இந்த கவலை ஏன் வந்துச்சு? கவலை எதனால வந்துச்சு? என்னத்தை உண்போம், என்னத்தை இந்த கவலை ஏன் வந்துச்சு? இதை நம்ம யோசிக்கிறோமா? ஏன் இப்படிப்பட்ட கவலை எனக்குள் வருகிறது? நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்லவா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா? இந்த கவலை ஏன் என்ன பிடிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை அஞ்ஞானிகள் என்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்புல அன்பிலீவர்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நம்பாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். நம்ம பெரிய மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல என்றாலும், மெடிடேஷன்ல கேட்டது மாதிரி அற்ப கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதுனால தான் உள்ள வந்து இருக்கிறோம். இல்லாட்டா காலையில் எழும்பி ஏன் இங்க வர போறோம்? ஹல்லேலூயா. ஏன் இந்த விசுவாசம் இன்னும் உள்ள இருக்குன்னா, அது துவங்கினது நாம் அல்லது துவங்கினது கர்த்தர். அப்போ ஒரு அன்பிலீவருக்குள்ள இருக்கிற அதே கவலை பிலீவருக்குள்ளே இருக்குதுன்னா பிரச்சனை. நம்ம அதிகமாய் கவலைப்படுவது இம்மைக்குரிய காரியங்களை குறித்தா, மறுமைக்குரிய காரியங்களை குறித்தா என்று கேட்டால், உண்மையாகவே சொல்லணும்னா இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப கவலைப்படுறோம். இல்ல நான் நித்தியத்தை குறித்து தான் கவலைப்படுறேன் அப்படி சொல்றவங்களை நான் இங்க கை தூக்க சொல்லல. சண்டே போய் சொல்ல, மண்டே சொல்லக்கூடாது. ஆமென். நமக்கு தெரியும் நம்முடைய கவலை எதை சார்ந்ததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக. அடுத்த வார்த்தை அந்தந்த நாளுக்கு. ஏன் அப்போ இன்னைக்குள்ள பாடுகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியலன்னா, நம்ம நாளைக்குள்ளதை நினைச்சு ஒரி பண்ணி இருக்கிற இன்னைக்கு தேவன் தந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 கிலோவை தூக்குறதுக்கான பலத்தை தேவன் தந்திருக்கிறார். நாளைக்கு 20 கிலோ இருக்கு. ஐயோ 20 கிலோ தூக்கணுமா நாளைக்கு நினைச்சு இன்னைக்கு தூக்க வேண்டிய 10 கிலோவையும் தூக்கம். அதான் அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். இந்த வார்த்தையை ஆவியானவர் கடந்த இந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா கொடுத்து மெடிடேட் பண்ண வச்சுட்டார். அதான் பிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியல ஆண்டவரே, நீங்க கொடுக்க வேண்டியதான அப்படி சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added. அது உனக்கு கூட கொடுக்கப்படும்.
நல்லா இனி கவனிக்கணும். கிங்டம், கிங்டம்ல கிங் இருக்கிறார். நம்முடைய தேசம் ராஜபரணம் முடிஞ்சிட்டு, இப்பொழுது மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யம் என்பது அப்படியல்ல. அங்க ஒரு ராஜா உண்டு. மக்களால் தெரிந்தெடுக்கப்படுகிற, இப்போ நம்ம இந்தியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், பல நாடுகளில் இப்போ அப்படி மாறிட்டு, ஆனால் சில நாடுகளில் இன்னும் ராஜபரணம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ எதுக்கெல்லாம் கவலைப்படுறியோ அது எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள இல்லை. அப்போ இவைகள் அன்பிலீவருடைய கவலை உனக்குள்ள இருக்குதுன்னா நீ எதுக்கு வெளியே நிக்கிற தெரியுமா? ராஜ்யத்துக்கு வெளியே நிக்கிற. ஆண்டவர் சொல்றார், இதை தேடு. நீ என்னுடைய ஆளுகைக்குள்ள, கிங் டொமைன், டொமினியன், கிங்டம், கிங்டம் ஆஃப் காட், தேவன் உடைய ராஜ்யம், தேவன் ஆளுகை செய்கிற அவருடைய எல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்குள்ள நீ வந்துட்டேன்னா எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்கிற கவலை உனக்கு இராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன். தேவனை உன் ராஜாவாக ஏற்றுக்கொள். நாம் அவருடைய அன்பை விரும்புகிறோம், அவருடைய ஆளுகையை விரும்புகிறோமா? ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் ஆளுகையை விரும்ப மாட்டேங்கிறோம்னா, அடுத்த ஜெபத்தில் இருக்கிறது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல. அப்போ ராஜாவின் ஆளுகைக்குள்ளே அங்க இருக்கிறதெல்லாம் ஜனங்களுடைய விருப்பம் அல்ல, ராஜாவின் விருப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடிட்டேன்னா இப்போ நீ எதை குறித்து கவலைப்படுகிறியோ அதை குறித்து கவலைப்பட வேண்டிய சிச்சுவேஷனே வராது. சபையை கேளுங்கள். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் செய்தி, இன்னைக்கு ஆவியானவர் தருகிற செய்தி இதுதான். இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறோம். அந்த காரியம் இம்மைக்குரிய காரியமா நித்தியத்துக்குரிய காரியமா என்பதை முதலாவது சிந்தியுங்கள். எனது பூமியில் வாழும் நாட்களில் நித்தியத்தை குறித்த கவலை நமக்கு தேவை, ரட்சிப்பை குறித்த கவலை வேண்டும். ஆமென். இன்னும் பரிசுத்தம் என்கிற காரியத்தை குறித்த கவலை வேண்டும், நீதியை குறித்த கவலை வேண்டும். ஐயோ, இன்னும் நான் வேணுமே, இன்னும் நான் அவருக்குரியவனாய் மாற வேண்டுமே. இது அதனாலதான் இந்த உணர்வு நமக்கு வேணும். ஆனா இம்மைக்குரிய கவலை நம்மை பிடிக்குதுன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய வீட்டில் இல்லை. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். ஆமென். நீ ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ஆளுகையை உன் வாழ்க்கையில தேடு. அவரை ராஜாவாக நீ அக்செப்ட் பண்ணு. அவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாய், அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? இளையகுமாரனுக்கு அப்பா அவனுடைய ராஜாவாவதை விரும்பல. அதனால என் சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க, எனக்கு வர வேண்டியதை கொடுங்க, நான் போகிறேன். மூத்த குமாரனுக்கு தகப்பன் சொத்தை கொடுக்கிறார், இளைய குமாரனுக்கு சொத்தை கொடுக்கிறார். மூத்த குமாரன் அப்பாவை அப்பாவா மட்டும் பார்க்காம ராஜாவா பார்க்கிறான். அதனாலதான் மூத்த குமாரன் ஃபீல் பண்ணுவார், அவனுக்கு நீங்க கண்டுக்குட்டியெல்லாம் அடிக்கிறீங்க, எனக்கு ஒரு
ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணுவார். அப்பொழுது தகப்பன் என்ன சொல்லுவார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையதா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதுதான் உண்மை. அப்படி இருந்தாலும் மூத்தவனுக்கு தகப்பன் தான் எடுத்து கொடுக்கிறார். இதுதான் ராஜா, இதுதான் ராஜா. அந்த அந்த சாப்டர் நான் எல்லா இடத்து வாசிக்க நமக்கு டைம் இல்லை, வேகமா போகிறதுனால நான் டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். சொல்ல வேண்டிய பகுதியை அழுத்துறேன். இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் சொத்து பிரிச்சாச்சு. தகப்பனுக்குள்ள இருந்தா அவர் இன்வால்வ் ஆவார். இதுல வேண்டாம். அப்போ ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், என்னுடையது என்று இருக்க முடியாது. அதனால அந்த தகப்பன் ஆளுகிற அவருடைய எல்லையை விட்டு இந்த இளைய குமாரன் தூரம் போகிறான், தூரம் போகிறான். தகப்பன் இப்ப கேட்கல, ஒண்ணும் இல்லை. ஆனா மூத்த குமாரனுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எதை எப்போ எடுக்கணும், எதை எப்போ சொந்தமாக்கணும், அல்லது எதை எந்த டைம் கொடுக்கணும் என்பதை தீர்மானிக்கிறவர் தகப்பன். ஏன் என்னுடையதெல்லாம் உன்னுடையதான எடுத்துக்க வேண்டியதான அப்படி சொல்லல. தேவனுடைய அன்பை விரும்புகிறோம், தேவனுடைய ஆளுகையை விரும்புகிறோமா? ஏன் இந்த கவலை வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு? கஷ்டங்கள் வருங்க. இந்த கவலை என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம தள்ளி நிற்கிறோம். ஏதேனின் அனுபவம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அல்லவா? கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தமது சாயலால் மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். உருவாக்கி விட்டு ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ எங்கே தங்குவோங்கிற பிரச்சனை இருக்கா? இப்போ இருக்கா? இல்ல. அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு தெரியும். ஆதியாகமம் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பொதுவாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18 24 வரை எல்லா கல்யாண வீட்டிலையும் வாசிப்பாங்க. அதுவும் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப அதை அந்த பகுதி வாசிக்கிறவங்களுக்கு சொல்லுவோம், 24ஓட ஆமீன் போட்டுருங்க. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நிர்வாணிகளா இருந்தும். அடுத்த அதிகாரத்தில் அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு என்ன செய்தார்கள்? அத்தியிலே. அப்போ இங்க ஏன் வெட்கப்படாதிருந்தார்கள்? ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அப்ப பாவம் பிறப்பதற்கு முன்னாக மனிதனை எது சூழ்ந்திருந்தது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மகிமை. அப்ப என்னத்தை உடுப்போம் என்கிற கவலை அங்க இல்ல, எங்க தங்குவோங்கிற கவலை இல்ல. ஏன்னா தோட்டத்தை உண்டாக்குனது யாரு? கர்த்தர். ஏன்னா அவருடைய ஆளுகை அது, கர்த்தருடைய ஆளு. என்னத்தை எங்க தங்குவோம் என்கிற கவலை இல்லை, என்னத்தை உடுப்போம் என்கிற கவலை அங்கே இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில், ஆதியாகமம் 2:9, புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை தேவன் என்ன செய்தாராம்? முளைக்க பண்ணினார். அப்படின்னா எதை உண்போம் என்கிற கவலை இல்லை. இன்னைக்கு நாம எதை குறித்து கவலைப்படுகிறோமோ அதை குறித்த கவலை அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இல்லை. உடனே நம்ம என்ன நினைப்போம்? அப்படின்னு நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும். உண்மைதான். ஆனால் அவருடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். நல்ல கவனமா கேளுங்க. அதனாலதான் இயேசுவின் பிரசங்கமே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? மனம் திரும்புங்கள். நீங்க இங்க தூரத்துல இருந்து பேசுறது மாதிரி இருக்கு எனக்கு. மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம். அவன் கொண்டு தராரு எனக்கு அந்த கிங்டம். ஆண்டவர் அதுதான் பைபிளை படிக்கும் போது அந்த அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவனுக்கு எங்க தங்குற பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வாடகைக்கு இருக்கும்போது திடீர்னு ஓனர் சொல்றாங்க, அடுத்த மாசம் வீட காலி பண்ணிருங்க. அந்த செகண்ட் கவலை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும். திடீர்னு இந்த மாசத்தோட உனக்கு வேலை முடிஞ்சது. கவலை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஆதாம் கேட்டானா, ஆண்டவரே எனக்கு நான் எங்க தங்க போறேன், என்ன ஒண்ணும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அங்கே கொண்டு 2:8 கொண்டு வைத்தார். எப்படிங்க? ஆமே, நம்ம கவலை சுமந்து இந்த பெட்டி எங்க இறக்க வைக்கனே தெரியல. ஆண்டவரே, கர்த்தர் ஆதாமை சுமந்து கொண்டு வைத்தார். சபையை கேளுங்க, இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணுறது. எனக்கு இது பேச தெரியல ஆண்டவரே, நீங்க தான் பேசணும். நீங்க தான் இந்த வெளிச்சத்தை சபைக்கு கொடுக்கணும். தேவராஜ்யம். ஆண்டவருடைய பிரசங்கத்தில் 80% அவர் பேசினது கிங்டம் ஆஃப் காடை பத்தி தான். அதனால தான் thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ ஏதேனுக்குள்ள எங்க தங்குவோங்கிற பிரச்சனை இல்லை, என்ன உடுப்போங்கிற கவலை இல்லை, என்ன உண்போம் என்கிற கவலை இல்லை. அது மாத்திரம் அல்ல, 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி செய்தார். அப்ப எதை குடிப்போம் என்கிற, சத்தமா சொல்லுங்க. தேவனால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு ஏதேனுக்குள்ள வைக்கும் போது என்னத்தை உண்போன்னு கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஏதேனுக்குள்ள இருக்கிறவனுக்கல்ல இந்த செய்தி, ஏதேனுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் செய்தி. எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்கிற கவலை. இன்னைக்கு இந்த கவலை எனக்கு ஒரு பாரமா இருக்குன்னா நான் தேட வேண்டியது என் ஆகாரத்தையோ என் வஸ்திரத்தையோ தங்குற இடத்தையோ அல்ல, இது எல்லாம் உடைய தேவனுடைய ராஜ்யத்தை. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் சொல்லுவார், முதலாவது அங்க இந்த கவலையே கிடையாது, இந்த கஷ்டமே கிடையாது. இன்னொரு ஆச்சரியமான காரியம், இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் வந்துட்டானா, இந்த ஏதேன்ல அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. அதனுடைய 16-17 வசனங்களில் இன்னொன்று 15வது வசனத்தை டச் பண்ணிட்டு போகலாம். 15 வாசிங்க. 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப அவனுக்கு வேலையும் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு வேலை இருக்கு, வேலை ரெடியா இருக்கு. கிங்டமுக்குள்ள வேலை நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. அவனை கொண்டு வைக்கிறார். இன்னைக்கு இது ஒரு பெரிய கவலையா இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறேன் ஆண்டவரே? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எதை நினைச்சு கவலைப்படுறோமோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் உள்ள வந்துட்டா போதும். உள்ளே அழைத்து உம் பிரசன்னத்தால். ஆனா நம்ம இந்த கிங்டமை விட்டுட்டு இது ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கிறோம். கவலையோடு தேடுறோம், கண்ணீரோடு தேடுறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த கண்ணீரோடு நீ தேவ ராஜ்யத்தை தேடு, விடாம தேடு.
ஏன் விடாம தேடு. மத்தேயு 11:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு ஒரு செய்தி கேட்டுட்டு ஆண்டவர் நம்முடைய ராஜ்யம் வருவதாக கேட்டுட்டு போறவங்க அல்ல. அது எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். ஆதி மனிதன் பாவம் செய்து இழந்த அந்த மேன்மையை திரும்ப தருவதற்கு தானே பிந்தின ஆதாமா இயேசு இந்த பூமியில வந்து சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்திற்கு ஏறி போனார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பல கவலைகளோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, தேட வேண்டியதை தேடு. பின்பு இவைகள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம். பழைய ஏற்பாட்டில் யாரும் ஜெபிக்காத ஒரு ஜெபம். அதான் யோவான் ஸ்நானம் காலம் முதல் மினிஸ்ட்ரி பேட்டர்னே சேஞ்ச் ஆகுது. யோவான் ஸ்நானம் வெளிப்படுறது வரைக்கும் இஸ்ரவேலின் ராஜ்யம். எகிப்தியர் பிடியில் இருந்தாங்க, பாபிலோனியர் பிடியில் இருந்தாங்க, அதன் பிற்பாடு ரோமருடைய பிடியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இவர்களை ஆளுகை செய்யறாங்க. அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க எல்லாம் எதின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்றால், ரோம்ல என்ன சட்டம் போடுறாங்களோ அது இங்கே நடக்கும். இங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறாங்க தெரியுமா? ரோம்ல இருக்கிறவங்க. அதன் அடையாளமாக அங்கிருந்து அங்குள்ள கவர்னர்லாம் இங்க வராங்க. பிலாத்துலாம் வந்து இருக்கிறார் நடைமுறைப்படுத்த. அப்போ ரோம ராஜ்யத்தை இஸ்ரவேல்ல ஸ்தாபிக்க அங்கு இருக்கிற முக்கியமான நபர்கள் இஸ்ரவேல்ல அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அதுபோல பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க அங்க இருக்கிற முக்கியமான நபராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வருவதற்கு முன்பாக அந்த வேயை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த வே ப்ரிப்பேர் பண்றதற்காக கர்த்தர் ஒரு குடும்பத்தை காத்திருக்க வைக்கிறார். ஜீசஸ் ஒரு குடும்பத்தை காத்திருக்க வைக்கிறார், வெயிட் பண்ண வைக்கிறார். 400 வருடங்கள், ஏறக்குறைய 400 வருடங்கள் எந்த ஒரு தெய்வீக வெளிப்பாட ஒண்ணுமே இல்லை. வழக்கம் போல ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது. தூதன் வந்ததும் சகரியா என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? ஏன் பயந்துட்டாரு? ஏன்னா அவர் நினைக்கவே இல்லை தூதன்லாம் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. முந்தியெல்லாம் அப்படி இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனாலே அங்கே மகிமை இறங்கும். இது வந்து நடக்கிறது ஒண்ணு. 400 வருஷமா இது இல்லை. பலி நடக்குது, எல்லாம் நடக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க, அவங்க ஆராதனை செஞ்சுட்டு வருவாங்க. தூதனாவது வரதாவது அப்படி நினைக்கும் போது டக்குன்னு வந்து நிற்கிறார். சகரியாவே, ஏசப்பா. ஆமென். எப்படிங்க இருக்கும்? பயப்படாதே. வந்து பயங்காட்டிட்டு பயப்படாதேன்னா நினைக்கவே இல்லை. ஆனா ஒரு குடும்பத்தை நினைக்கல. இந்த பொல்லாத உலகத்துல எல்லாம் இப்படி வாழ முடியுமா? வாழ முடியும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பொல்லாத உலகத்துல கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது தோரா பாக்காபா ஷேரே மாமா லாரா ஷேரே லாகாபா டாரா. ஒரு நோவா, ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு சகரியா. இந்த காலகட்டத்தில் ஏன் நம்ம குடும்பம் இருக்க கூடாது? ஆமென். ராஜா வருகிறார். ராஜா வர்றதுக்கு முன்னாடி வழி கிளியர் ஆகணும், வே கிளியர் ஆகணும். அதுவரை இருந்த மினிஸ்ட்ரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. அதுவரை இந்த மினிஸ்ட்ரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. இப்பொழுது கிங்டம் பத்தி பேசுறதுக்கு யோவான் வந்து நிற்கிறான். இந்த யோவானுடைய மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வார்த்தை உண்டாகி
அதுவரைக்கும் யோர்தான் இருந்தது வனாந்திரம். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரோ அதே இடத்துல அவருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அது முதல் அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள். சகரியாவை பிடிக்கல, சகரியா பையனை பிடிக்கிறாங்க. சகரியா கழுத்தை வெட்டல, சகரியா பையன் யோவான் ஸ்நானன் கழுத்தை வெட்டுறாங்க. ஏன்? இது பரலோக கிங்டமுக்கான பிரசங்கம். ஆமென். யூதருக்கு ராஜாவாக கிங் தெரிந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, கிங் பிறப்பிக்கப்பட்டவர். ஆமென். டெமோக்ரசி, ரிப்பப்ளிக் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஊர்லலாம் தெரிந்தெடுத்து தான் ஒரு தலைவரை ஏற்படுத்தும். கிங்லாம் அப்படி கிடையாது, அவெல்லாம் பிறந்தவர், பிறக்கும் போதே கிங். அதனால தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். எங்கே? நாம் எல்லாம் தெரிந்தெடுத்தாதான் அவர் ராஜா கிடையாது, யூதருக்கு ராஜாவாக. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை தெரிந்தெடுத்தேன் என்றல்ல, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆமென். அதே போலதான் அந்த ராஜா, ஆமென், நம்மை தெரிந்தெடுத்தது உண்மை. ஆனா தெரிந்தெடுத்து என்ன செய்தார் தெரியுமா? மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஏன் மறுபடியும் ஜெனிப்பித்தார்? ராஜாக்களும் 7 பேர் சொல்றாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜாக்களும், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ராஜாக்களும். அப்ப நாம எல்லாம் யாரு? சிங்காசனத்தில் இருந்துட்டு ராசா இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. ஆமென். சொல்லுங்க, நாம எல்லாம் யாரு? நாம எல்லாம் யாரு? எப்படி ராஜாக்களானோ? கடையில போய் ஒரு வாள் எடுத்து சொருவி வச்சு அப்படி ஆனோ? எப்படி ராஜாக்களானோ? ஜெனிப்பித்திருக்கிறா. அடிமையாய் பிறந்தே கிறிஸ்துவுக்குள் என்னை மறுபடியும் ராபாலா கமாம சேரே. கவனிங்க, நம்ம யாரு? அவர் யாரு? நாம எல்லாம் கிங்ஸ்னா, அவர் கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் ராஜாதி ராஜா. நல்ல கையை தட்டி அபிஷேகம் என்றவங்க அந்நிய பாஷையில இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. நல்ல கையை தட்டி ஷாபாக்கா பாபா ஓரபலா ரபா ஷேரபாபா கரா. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம் சத்தமாய். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஆமென். ஏ பக்கரா லபதுடா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓஹோ ஆமென். இயேசு ராஜா ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி மகிமை என்றும், ஹல்லேலூயா துதி மகிமை. glory, ஹல்லேலூயா துதி மகிமை. ஏ மாமா கலரோ, ஹல்லேலூயா துதி மகிமை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா ஆமென். என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா glory, ஏமா கலரபா ஷேரா glory. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா
லகரா ரீமாமா தோடரே ஹalleluya ஹோசன்னா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் ஆமென் சொல்லுங்க. பயமும் இல்லை கலக்கம் இல்லை ஆமென் மீட்பர் நம்முடனே ஹோசன்னா பாபாலரே ஹோசன்னா ஜெயம் நமக்கே ஓஹோ இயேசு ராஜா ஆமென் ஹalleluya. அவர் ராஜா இயேசு ராஜா. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த ஏதேனுக்குள்ளே ஆதாமை வைத்ததே, இந்த மனிதனை சிருஷ்டித்ததே, மனிதனை ஜெனிப்பித்ததே ஆதியாகமம் 1 அதனுடைய 28 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். நீ ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்குதான் மனிதனை தேவன் படைத்தது ஆளுகை செய்ய. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க கையில கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு வேண்டியதை குறித்து அவனை கவலைப்படவே விடல. அவன் கேட்டான தண்ணீர்னா தெரியுமா ஆதாமுக்கு? அவர் பார்த்து கொண்டு வந்துட்டு பார்க்குற ஆகாரத்து முளை எல்லாம் முளைப்பிக்க பண்றார். இப்போ முளைப்பிக்க பண்றாருன்னா அது வரைக்கும் அது என்ன இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? இல்லாதவைகள் இருக்கிறது போல. ஆமென். ஏன் நடக்கல தெரியுமா? வெளியே நிக்கிறோம். இயேசு ராஜா, எங்கள் ராஜா. நமக்கு இருக்கிறதும் இளையகுமாரனுக்கு இருந்ததும் இல்லாம போச்சு. ஏன்? அப்பா தன் மேல் ஆளுகை செய்யக்கூடாது. என் அப்பா என்னை ஆளாம, என்னை அறிந்தவர் என்னை ஆளுகை செய்கிறதற்கும் என்னை அறியாதவர் ஆளுகை செய்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தில் ஆட்சி செய்ய உட்கார்ந்த போது ஜனங்கள் கூக்குரலிட்டாங்களாம். இருக்கும்போது அப்பா பிடியில இருக்கிறது வலிக்கும்னா, ஆமென், வலினா என்னன்னு அப்புறம் தெரிய வரும். இனி நான் அப்பா கிட்ட இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் அன்பு காட்டுவார்னு பார்த்தா அவர் என்ன செய்யறார்? ஆளுகை செய்ய பார்க்கிறாங்க. என் காரியத்தை எனக்கு பார்க்க தெரியும். அந்த ஏதேனுக்குள்ள கர்த்தர் எடுத்து என்ன செய்கிறார் என்றால் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு. அப்ப சகலவித பறவைகளையும் உருவாக்குனது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பேர்லாம் சத்தமா சொல்லுங்க. உருவாக்குனவருக்கு பேர் வைக்க தெரியுமா தெரியாதா? ஆனா உருவாக்கிட்டு யார பேர் வைக்கிறா தெரியுமா? நீங்க ஏன் கோபத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை வச்சு பறவைகளுக்கு பேர் வைக்காததுனால. இருக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமென். அப்ப உருவாக்குறது பெரிய விஷயமா, பேர் வைக்கிறது பெரிய விஷயமா? அப்ப அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்ச ஆண்டவருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் செய்ய தெரியாதா? அப்ப ஏன் கர்த்தர் ஆதாம வச்சு பேர் வைக்கிறார்னா
ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார்னா அதுல அவனையும் இணைத்துக் கொள்ளுகிறார். இது அவருக்கு சந்தோஷம். அந்த பறவை பறந்துட்டு சொல்லணும் எங்களை இன்னொரு பறவைட்ட, என்னை படைத்தது அவரு, எனக்கு பெயர் வச்சது இவரு. ஆமே. யாரோ கட்டுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ரிபனை கட் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளோ கோவம் வரும். நம்ம பூமியில தானே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டில். ஆனால் இங்கே பாருங்க, தம்முடைய திட்டத்தில் அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். ஆமே. ஆதாம் அவருடைய திட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தர் படைத்தவைகளுக்கு பெயர் வைக்கும் போது இந்த ஆதாமுக்கு அவர் பெயர் வைக்கிறார். அவருடைய திட்டத்தில் அவர் தம்முடைய திட்டத்தில் இந்த மண்ணை எடுத்து உருவாக்கின மனிதனை இணைத்து விடுகிறார். இணைத்து விடும்போது அவன் அறியாத ஒரு காரியத்தை இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு செய்கிறார். அவன் அப்படி பெயர் வச்சிட்டு இருக்கும் போதே அவனை தூங்க வச்சுட்டு ஒரு விழாவை உருவிட்டார். எடுத்துட்டு அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அவருக்கு தெரியும், என் வாழ்வின் ஓட்டைய எதனால் அடைக்கணும் தெரியும். கிருபையினால பல காயங்கள் அடைக்கிறார், பல வேதனை அடைக்கிறார். அடைச்சிட்டு ஏங்க அவன் மனுஷிய உருவாக்கணும், அவன் விழாவை எடுத்துட்டு உருவாக்க வேண்டியது இல்ல. அவன் கண் விழித்து பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிடக்கூடாது. அவன் கண்ணை எழுப்புறதுக்கு முன்னாடி அவன் எத்தனை இரவின் பயங்கரங்கள் அடுத்த நாள் எழும்பி ஆண்டவரின் மார்பில் அடிப்பது வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா நம்ம விழிக்கிறதுக்கு முன்னாடி கிருபையினால 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 உங்க உற்சாகத்தை பார்த்தா செய்தி இன்னைக்கு முடியும் மாதிரி தெரியல. இல்லைன்னா காலையில் எழும்பி ஆண்டவர் வலிக்குது, ஆண்டவர் வலிக்குது, ஆண்டவர் என்ன நீங்க திட்டத்தில் இணைச்சது உருவுறதுக்கா இல்ல. அடுத்த காரியம், ஆண்டவர் ஆபிரகாமிட்டு எடுத்தது ஆதாம்கிட்ட எடுத்தது என்ன, கொடுத்தது என்ன? ஏவாளுக்குள்ள எத்தனை விழா எலும்பு இருக்கும்? கூட இருக்கும். ஏன்னா நம்பர் சொன்னா மாறிடும். எடுத்தது ஒண்ணு, கொடுத்தது பெருசு. எடுத்தது ஒண்ணு, கொடுத்தது அடுத்து ஆராய்ச்சா இன்னைக்கு 8:30 முடிஞ்சு 15 நிமிஷம் தான் இருக்கு. அவன் எப்படி பேசுறன்னு தொடங்காம பயந்து வந்து நின்ன கர்த்தர் திறந்துட்டார். ஆமாம், கேளுங்க. எடுத்தது கேட்டுட்டா எடுத்தார், சிலதை கேட்காம எடுத்துட்டார், சிலதை கேட்காம எடுத்துட்டார். ஆனா கிருபையினால் அடைச்சிட்டு இருக்கிறார். போட்டும் போட்டும் விடு, போட்டும் விடு விடு. திடீர்னு ஒரு நாள் ஆதாம் கண்ணை திறந்து பார்த்த போது ஹல்லேலூயா 22 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி இந்த பக்கம் சதையினால் அடைக்கும் போது இன்னொரு பக்கம் ஆதாமை உனக்கானது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆமென். நம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்கானதை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என் தேவன் என்னை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல. ஆமென். சகோதரா சகோதரி, கிருபையினால் உன்னை ஆறுதல் படுத்துறது மட்டும்தானே உனக்கு இவ்வளவு நாள் தெரிஞ்சது. அவர் ஆயத்தப்படுத்துறது உன் கண்கள் காண போகிறது. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே எடுத்துட்டீங்களா, ஆண்டவரே எடுத்துட்டீங்களா, ஆண்டவரே எடுத்துட்டீங்களா, ஆண்டவரே. அப்படிதான் தோணும். எடுத்துட்டீங்களே, எடுத்ததை விட அவர் தரது பெஸ்ட், தி பெஸ்ட். ஆமென். நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு.
கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சதையினால வாரம் வாரம் எவ்வளோ ஓட்டையோட வரும், எவ்வளோ காயத்தோட வந்து இருக்கும்போது அப்படியே அடைக்கிறார். ஒரு பக்கம் ஆறுதல், இன்னொரு பக்கம் ஆயத்தம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும். ஆமென். அதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடித்தே. எனக்கான யாவும். கைகளை உயர்த்தி உங்க கைகள் ஜீசஸ் உம்மால் கூடாது. ஓ ராமக்ரோலம் அமரே உங்க. ஆமென். உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. உம்மால் கூடாது. க்ளோரி. உம்மால் கூடாது. எண்ணத்தை உண்போம் என்கிற கவலை ஏதேன்ல இல்ல. எண்ணத்தை உடுப்போம் என்கிற கவலை ஏதேன்ல இல்ல. எதை புசிப்போம், எங்க தங்குவோம், ஒரு கவலை இல்லை. ஆமென். சொன்ன ஒரு வார்த்தை கூட டச் பண்றேன். ஆதாம் வாழ்க்கையில எடுத்தது, அடைச்சது, ஆயத்தம் பண்ணது எல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் ஆதாமுக்கோ கண்ணை மூடியாச்சு, அடுத்த நாள் கண்ணை திறந்தாச்சு. அப்போ எவ்வளவு நேரத்துக்குள்ள நடந்துச்சு? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிட்டு, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எடுத்துட்டாரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சில காரியங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்தது நினைச்சு கவலைப்படுகிற சகோதரா சகோதரி, தேவ ராஜ்யத்துக்குள்ள வா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? 2வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ராஜபரணத்தில் ராஜரீகம் கர்த்தர் பண்ணும்போது அவருடைய கட்டளை என்பது ரொம்ப பிரதானமானது, முக்கியமானது. நமக்கு தெரியும், ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு நேபுகாத் நேச்சார் ஒரு கட்டளை போடுகிறான். அந்த கட்டளை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ராஜா கட்டளை என்பது அப்படிப்பட்டது. 1 மாதம் அளவும் ஜெபிக்க கூடாது என்று தரியு ராஜா ஒரு கட்டளை போடுகிறான். அதை மீறுவதனால் உண்டாகிற விளைவுகள் நம்ம பார்த்தோம். ராஜாவின் கட்டளை. இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவின் நன்மையில கவனம் வச்சாங்க, ராஜாவின் கட்டளையை விட்டுட்டாங்க. ராஜாவின் ஆளுகைக்குள் இருக்கும்போது ராஜா கட்டளை என்பது மிகவும் அவசியமானது. நம் கவனம் நன்மையில் இல்லாமல் அவர் வார்த்தையில் காணப்படுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை நாம் நெடுநாள் அனுபவிக்கலாம். இவங்க ஏதேன்ல இப்படி எல்லா விருட்சத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். எல்லா விருட்சத்தின் கனியையும் இவர்கள் புசித்தார்களா என்று கேட்டால் இல்லை. அதற்குள்ளாக அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது பாவத்தில் விழுகிறான் தெரியுமா? தன்மேல் ராஜாவா இருக்கிற கர்த்தர் சொல்லும் வார்த்தையை மீறும் போது அவன் பாவத்தில் விழுகிறான். அதனாலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். அப்ப கேட்கலாம், அவங்க செத்தாங்களா? ஒரு தேவ பிள்ளைக்கு
சாவு எது தெரியுமாங்க? தேவனுடைய ஆளுகையை விட்டு விலகி நிற்பது. இங்கேயும் உழைப்பு உண்டு, வெளியே போயும் உழைக்க வைத்தார். ஆனா இங்க இல்லாத ஒன்று அங்க என்ன தெரியுமா? நீ வேர்வை சிந்தி. இங்கேயும் பிள்ளை பேர் உண்டு. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக எதற்கு சிருஷ்டித்து இணைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு தானே. இங்கேயும் பிள்ளை பேர் உண்டு. ஆனா வெளியே என்ன தெரியுமா? துக்கத்தோடு. இங்கே விருட்சங்கள் நடுவிலே இவன் விதை விதைக்கிற அனுபவம், வெளியே முட்கள். இந்த கவலை கஷ்டம் எல்லாம் அதோடு ஆட் ஆகுது. ஆளுகை செய்யும்படி மனிதனை தேவன் சிருஷ்டிக்க, அவன் தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்து இப்போது வாழ்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். இப்படி காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் 12 பிள்ளைகள். இந்த காலம் பிற்பாடு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிமைப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை இரட்சகனாய் அனுப்புகிறார். மோசே, ஆரோன் இவர்கள் கொண்டு அங்கே தேவனுடைய கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். மோசே ஆரோனை கர்த்தர் யாராக கொடுத்தார் என்றால் மெய்ப்பர்களாக கொடுத்தார். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா மெய்ப்பர்களை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், நியாயாதிபதிகளை கொடுத்தார், ராஜாவை கொடுக்கவில்லை. ஏன் ராஜாவை கொடுக்கலன்னா அவர் ராஜாவா இருந்தார். மெய்ப்பர்களை கொடுத்தார். சாமுவேல் காலம் வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் இருந்து நியாயம் விசாரிக்கிறவனாகவும் இருந்தான். தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொடுத்தார், ராஜாவை கொடுக்கல. ஏன்னா அவருடைய விருப்பம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை அவர் ஆளுகை செய்வது. ஆனால் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் ஜனங்கள் போய் சாமுவேல் இடத்தில் முறையிடுகிறார்கள். 5வது வசனத்தை வாசியுங்கள். இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறது ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ராஜாவை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஜனங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கிங் வேணும். இந்த காரியம் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு துக்கமா இருந்தபோது ஆண்டவர் சமூகத்தில் போய் தன் வேதனை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவங்க சொல்றத கேளு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அவன் தேவன் நம்மேல் ராஜாவா இருக்க அவர் பலவந்தம் பண்ண மாட்டார். நான் ஆண்டவரே இல்ல எனக்கு வேற கிங் வேணும் நான் கேட்கும் போதே ஆண்டவர் விலகிட்டார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது அன்பினால் நிறைந்தது. எனக்கு அவர் மேல இருக்கிற லவ் குறைஞ்சிட்டுனா நான் விலக பார்ப்பேன். இளையகுமாரன் போகும்போது தகப்பன் காலை பிடிச்சு இழுத்தானா? இல்லை. உனக்கு இந்த நேசம் புரியலைன்னா போ, இந்த அன்பு புரியலைன்னா போ. ஆனா திரும்பி வருவான்னு ஏங்கிட்டு இருந்தார். அந்த ஏக்கத்தோடு தான் அன்னைக்கு கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 81 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதய கடினத்துக்கு விட்டு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே. இல்லை, அடுத்த வார்த்தை சொல்றார், என் ஜனம் எனக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுத்து நடந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் அந்த தொடங்குறதே பாத்தீங்களா? ஓ அப்படிங்கிறார். அப்படிங்கிற வலி சாமுவேல் அவங்க ஒன்ன தள்ளல. சாமுவேல் அவங்க என்ன தள்ளிட்டாங்க. நான் அவர்கள் மேல் ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்ன தள்ளிட்டாங்க.
இவங்க என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். அப்படி மட்டும் திரும்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அடுத்த வசனத்துல நான் சொல்லப்பட்டது, சீக்கிரத்தில் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன். தேவனுடைய ராஜ் என் வாழ்க்கையில கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். அருமையான ஒரு பாடலை ஃபாதர் பாடியிருக்கிறார். ஆளுகை செய்யும் ஆவியானவர் பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்பதற்கான காரணம் என்ன? 20வது 1 சாமுவேல் 8:20 அதே ஜனங்கள் சொல்லுகிறார்கள். 1 சாமுவேல் 8:20 சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்களுக்கு மற்றவங்களை போல இருக்கணும். அதனால நாங்களே ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து எங்களை மாதிரி நினைக்கிற ஒரு ராஜாவை எங்களுக்கு வேணும். ஏன்னா சகல ஜாதிகளை போல நாங்க இருப்போம். கர்த்தர் ராஜாவா இருந்த போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? என்னாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே சபிக்க வந்த பிலேயாம் கன்மலை உச்சியில் இருந்து பார்த்து சொன்ன வார்த்தை, நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட என்னாகமம் 23:1 அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் 23:9 அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகம் போற வழியில் அந்த ராஜா விட மாட்டார். அவர் ஒரு ஜீவ மார்க்கத்தை தெரிவித்து அதிலே நடத்துவார். ஆனா ஜனங்களுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு, கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிட்டு, கொஞ்சம் வசதி வர ஆரம்பிச்சிட்டு இப்ப சொல்றாங்க அவர் வேண்டாம், எங்களுக்கு இங்க இருந்து ஒரு கிங் கொடுங்க. ஏன்? நாங்கள் மற்ற ஜாதிகளை போல இருப்போம். நாங்கள் மற்ற ஜாதிகளை போல இருப்போம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் எனக்கு உலகத்தான போலதான் நான் இருப்பேன். அவன் என்ன செய்ய? நமக்கு மாடலா யார வச்சிருக்கிறோம்? சொந்தங்களுக்கும் சொசைட்டிக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அப்படி பண்றாங்க, நம்ம எப்படி பண்ணுவோம்? அவங்க அப்படி விருந்து வச்சாங்க, நம்ம இப்படி விருந்து வைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன தள்ளிட்டாங்க, நான் அவங்களை பிரித்தெடுத்தேன், நான் அவர்களை வேறு பிரித்தேன், பழையதெல்லாம் ஒழித்து சிருஷ்டித்தேன். யாராக? ராஜாக்களாக. ஆனா திருப்பியும் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. இந்த சாமுவேல்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ தெரிந்தெடுக்கிற ராஜா அவன் இப்படியெல்லாம் செய்வான் என்பதையும் சொல்லு அவங்களுக்கு. இதுதான் இந்த பூமியில ராஜாவா. ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ராஜாக்களை கேட்கறாங்க தெரியுமா? மற்ற ஜாதிகள் அவங்களுக்கு எப்படி ஒரு கிங் இருக்கிறார் அப்படி எங்களுக்கு வேணும். அவங்களுக்கு இருக்கிற கிங் என்ன பண்றாங்களா? அதுதான் இந்த பூமியில ராஜாக்களுடைய பிரமாணம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் ஆமே நானே வாசிக்கிறேன் 11. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கு 50 பேருக்கு தலைவராகவும் தன் நிலத்தில் உழுகிறவர்களாகவும் அவன் வைத்துக் கொள்வான். 13 உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான்.
16 உங்கள் வேலைக்காரரை உங்கள் வேலைக்காரிகளை உங்களில் திறமையான வாலிபரை உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். 18 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல். அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா. சில பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க பாத்தீங்களா, இப்போ இது வேண்டாம்பா, இப்போ இந்த போன் வேண்டாம்பா, இப்போ இந்த பைக் வேண்டாம், இல்ல இல்ல எனக்கு வேணும், எனக்கு வேணும், அடம் பிடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஏன் அடம் பிடிக்கல? இவ்வளவு நாள் யுத்தம் வந்துட்டு இருந்து அவர் தான் ஜெயத்தை கொடுத்துட்டே இருந்தா. இப்போ மற்றவங்கள மாதிரி எனக்கு போக முடியலையே, மற்றவங்கள மாதிரி எனக்கு சுத்த முடியலையே, மற்றவங்கள மாதிரி. இந்த ராஜாக்கு கீழே இருந்தா இவர் விடவும் மாட்டாரு. அதனால எங்களுக்கு ஒரு ராஜா. இங்க பாருப்பா, நீ அடிமையா இருந்த, நீ இப்போ இன்னொரு ஆளுகை கீழே போனா திருப்பி உன்னை அடிமையாக்குவோம். இல்ல அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதாவது இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்கிற மனநிலை, நித்தியத்தை குறித்த நோக்கத்தை இழந்து ஜீவ மார்க்கத்தை குறித்த எண்ணத்தை அற்று இப்போ இருந்துட்டு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். கவலை, இந்த கவலையெல்லாம் என்ன செய்யும்னு தெரியுமா? அது முட்களா எழும்பி வசனம் வளராதபடிக்கு நெருக்கி போட்டுரும். ஒரு பலனும் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை பலனை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் உனக்கு தேவைகள் என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் தாங்க நம்முடைய ராஜா, நீர் என் ராஜா. இன்னைக்கு திரும்பி போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, யூ ஆர் மை கிங். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். ஏசாயா 44வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 145வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 145:1. ராஜாவாகிய என் தேவனே, ராஜாவாகிய என் தேவனே. யார் சொல்றா தெரியுமா? ராஜா சொல்றான். ராஜா யாரு? தாவீது. தாவீதுக்கு ராஜா யாரு? கர்த்தர். கர்த்தரை ராஜாவாக்கினால் கர்த்தர் இந்த பூமியில நம்மை ராஜாக்களாய் தான். சவுல் அவரை ராஜாவாகவில்லை, ராஜாவா தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் தாவீது அவரை ராஜாவாகிய என் தேவனே. கர்த்தர் சொன்னார், நீதான் இந்த பூமிக்கு ராஜா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர். ஏசாயா 44:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்றும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய. அவன் நமக்கு ராஜா யார் தெரியுமா? நம்மை மீட்டவர். என்னை மீட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆளுகை செய்யும் ஆவி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தியை நாம் அடுத்த வாரம் தொடரலாம். இப்பொழுது நாம் அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் கேட்கிறார், யார் உனக்கு ராஜாவாகணும் நீ விரும்புற? நீ ஒருவேளை நினைச்சிருப்ப அவர் குதிரையில் அப்படி வாழெல்லாம் எடுத்துட்டு வருவார்னு. ஆனா அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க அவரை அக்செப்ட் பண்ணல. ஆனா ஒரு சின்ன கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை அவரோடு கூட ஆளும்படிக்கு
ஆண்டவர் சொல்ற, இந்த பூமியில நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அந்த சின்ன கூட்டம் கைகளை உயர்த்தி, யூ ஆர் மை கிங், நீரன் ராஜா, என்னை ஆளுகை பண்ணுங்கப்பா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, glory, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, glory, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, glory, புது படைப்பாய் மாற்றுமையா, உண்மையா கேளுங்க, புது படைப்பாய் மாற்றுமையா, ஆமென், உடைத்து விடும், உருவாக்கும் எங்களை, உடைத்து விடும், ஆமென், ஆமென், பண்படுத்தும், பயன்படுத்தும், கேளுங்க, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஓரலமகரோ என் ஆற்றல் ஆனவரே, ரிமம்ரே மம்ரு, ஹalleluya, என் ஆற்றல் ஆளுகை செய்யும், அந்த ஆளுகைக்குள்ள வாங்க. ஆண்டவரே, என்ன நீங்க தான் ஆட்கொள்ளணும், என் மேல நீங்க தான், உங்க ஆளுகை தான் இருக்கணும். ஆமென். பிரியமானவர்களே, ஏதேனுக்குள்ள இருக்கிறவனுக்கு எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடக்கும். ராஜ்யத்துக்குள்ள வர்றவனை கர்த்தர் அலைய விட மாட்டான். ஹalleluya. நான் வெளியே போயிட்டா தண்ணிக்கு அலையணும், ஆகாரத்துக்கு அலையணும், உடைக்கு அலையணும், ஒவ்வொன்றுக்கா அலையணும். கர்த்தர் சொல்றாரு, அப்படி ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீ மனம் திரும்பு. ஆண்டவரே, உங்க ராஜ்யம் டெய்லி முதல்ல எழும்புனதும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதா. யார் உம்முடைய ராஜ்யம் வேணும்னு கேட்பாங்க தெரியுமா? யார் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறாங்களோ அவங்க தான் கேட்பாங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓரி மாமலே, நித்திய கண்மாலையே, ஓரி மம்ரோ, நானும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், உம்மை என்றும் வெட்கப்பட்டு ಶರಮಮಲೋ ರಿಮಮಕರೋ ದರೆ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு
நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உங்க திவ்ய பிரசனத்துக்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் கிருபையாய் எழுந்தருளி எங்களோடு பேசின உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தேட சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தேட சொல்றத நாங்க தேடணும்ப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது எங்கள் அனுதின தேடலாகட்டும். ஆண்டவரே, எங்களை ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் எங்கள் சிந்தை, எங்கள் பார்வை, எங்கள் பேச்சு, எங்கள் செயல், எங்கள் நடக்கைகள் எல்லாம் அப்படியே மாறுவதாக ஆளுகை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அஞ்ஞானிகளை போல ஆண்டவரே நாங்கள் அலையாதபடிக்கு உம்முடையவர்கள் என்பதை எல்லா விதத்திலும் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆட்கொண்டு நடத்தும். ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம், கிருபை உண்டாகட்டும். ஆண்டவர், நல்ல ஏதேனின் அனுபவத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.